ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ மகாநதி சீரியல் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டிவி கப்பல் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 3rd ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளோட எம்சியூ சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3rd ரேங்க் வந்து கண்டிப்பாக அன்ஃபேர் தான். எங்கள் விஜய் வந்து நிறைய ஃபஸ்ட்டு தான் வந்துருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய வீக்காக ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது ஃபேரான ஓட்கள் தான். ஸோ வந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓட் லிஸ்ட்லாம் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ 152 ஆக்டரில் நம்ம விஜய் வந்து 3rd பொசிஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சுவாமி ப்ரோக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ப்ரோக்கு நவம்பர் 30th வந்து பர்த்டேங்க. ஸோ அதுக்கு நீங்கள் யாராவது விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் நோட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது 25ஆம் தேதிக்குள்ளே ஷேர் பண்ணணும். நவம்பர் 30th பர்த்டேலே. ஸோ 25க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐடி வீக்கா எக்ஸ்டன் மை ட்ரீமி வேர்ல்ட் வீக்கா ஃபேம் வீக்கா எல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் 25க்குள்ளே 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை அனுப்பணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடிட் பண்ணி நவம்பர் 30th நம்ம விஜய்க்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் யார் வேணாலும் அனுப்பலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா நீங்கள் என்ன வேணால் விஷ் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அதை விஷ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கலெக்ஷனாக நம்ம சுவாமி ப்ரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஸோ யார் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சுவாமி ப்ரோக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து அதை அந்த ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது டவுட் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஹெல்ப்பும் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் ஆடியோ சென்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் சேர்ந்து ஒரு விஜய் டிவி ஷோ வந்திருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் மியூசிக் ஷோ பார்த்தோம் வீக்காவை இணைந்து. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஷோக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம ஸ்ரீனி ப்ரோ இருக்கார்லே அவர் ஈவிபி ஃபிலிம் சிட்டிலேருந்து வந்து அப்டேட் கொடுத்தாரு. ஸோ நேற்றுக்கு போன ஷோ வந்து கம்பெனி. ஸோ கம்பெனி ஷோவில் தான் 4 பேர் வராங்க. நம்ம விஜய், காவேரி, நிவின், ராகினி இவங்க 4 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நாளைக்கு ஐ திங்க் அதுக்கான ஷூட்டிங் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோ பார்க்கும்போது என்னவா வரும்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹட் சீன் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ் படி. ஸோ நம்ம விஜய் வந்து ஹக் சீனாக வெண்ணிலா தெரிஞ்சு ஒரு ஹக் பண்ண மாட்டார். வெண்ணிலா பற்றி உண்மைகள் இப்போதைக்கு இந்த வாரமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ட்ராக் கொண்டு போகிறத பார்த்தா வெண்ணிலாவோட விஜயோட பர்த்டே வருது அதுக்கு தந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்ருக்கு. பட் ஒரு பக்கம் ஹோப் இருக்குது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம விஜய்க்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை குட்டியாக இருக்குது. பட் பாப்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து வெண்ணிலா மீட் பண்ண மாதிரி காமிக்க மாட்டேன். அந்த ஹக் பண்ணுற சீன்லேயே பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காவேரி வீட்டுக்கு பள்ளியிலே ஒரு தேடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கும்போது அந்த எமோஷனாக இருக்க டைமில் அவங்க வந்து அதை கன்சோல் பண்ணுறாங்க. இதே காஸ்டியூமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரமத்துலேயும் இருந்தாங்க, அப்புறமா அவங்க அக்கா கூடயும் இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக தான் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர வழியில் அவங்கள என்ன காணுமே சொல்லி விஜய் தெரிய வருவார்னு நினைக்கிறது என்னோட கேஸ் தான். கூட இருக்கிறதுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.